லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது, அதுவும் ஜென்சிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேயே நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டும், கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இவங்களோட சேர்ந்தே இருக்கிறார். இப்போ 3 பிளானட் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குது. கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டை வந்து மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மதர்லிஹுட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சின்னதாக அவங்க சொல்றதுல என்ன எரிச்சலா இருக்கு, எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய சின்ன சஜஷன்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் இதை பார்க்குறோம். அப்படியே செகண்ட் பிளேஸ் வருவோம். 2ஆம் இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய பொறுப்புகளை கொடுப்பார். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய கூடுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதை மனசால ஏற்றுக்கோங்க. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதுதான் துணை புரிய போகுது அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க. அப்படியே 3ஆம் இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் புதன் இருக்கிறாரு. புதன் மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சுக்கிரனும் அங்கே தான் பயணம் செய்கிறாரு. இதோட சேர்த்து மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டும் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த 3 சேர்ந்து ஒரு மிராக்கல் உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகுது. எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்னு பார்க்குறப்ப, புதிதாக ஏதேனும் கற்றுக்கொள்ளலாமா, ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு கொடுக்கும். லைக் நான் ஒரு கோர்ஸ் பண்ணலான் இருக்கிறேன், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கலான் இருக்கிறேன், வெளி ஊர் போய் படிக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஒரு டிப்ளமோ கோர்ஸோ நான் பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம். யுரேனஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த பிளானட் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்க்குறப்ப ஏஐ சார்ந்த டெக்னாலஜிஸ் பற்றி படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் பிளானட் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செலஸ்ட்ரியல் பாடிஸ் இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது. நாம் எப்படி நவகிரகங்கள் சொல்கிறோமோ இதே மாதிரி தான் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கிறது தான் எக்ஸ் அண்ட் ஒய். இது எப்பயுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிற பிளானட் நெப்டியூனுக்கு அடுத்தும், ஒய்ங்கிற பிளானட் யுரேனஸ்க்கு அடுத்தும் இருக்கும். இப்போ உங்களுடைய ராசி ப்ளஸ் 3ஆம் இடம், இந்த 3க்குள்ளேயே இந்த 2 பிளானட்டும் வர்றது ரொம்ப எக்ஸலண்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். நிறைய விஷயங்களில் புதுசாக உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு புதிய ஒரு விஷயங்களுக்கான பிகினிங்ஸ்க்கு இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம். 4ஆம் இடத்துல சொல்லவே வேணாம், மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சியும் நடக்குது. இது ஏர்லியஸ்ட் ஆஃப் ஜூன்லேயே நடந்துடுறதுனால அந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் பார்க்குறோம். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். நிறைய காசு பணம் சேரக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 5ஆம் இடத்துல யார் இருக்கிறா, கேது இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, எப்போ ஜென்சிஸ் வளர ஆரம்பிச்சாங்களோ
காமன் ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்காதீங்க. சோஷியல் மீடியாலேயே உட்காந்து நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வந்தோம்னா கும்பத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அவர் ஒரு மாதிரியான ஃபேவரான விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியிலே பிளானட் ப்ளூட்டோ இருக்கு. இந்த ப்ளூட்டோ என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுடைய டோர் நோக்கி வரப்போத அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய திறமையை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. கெரியரில் அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத் வந்து யார் கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கெரியர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மந்த்தை நீங்க எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கவலையே படாதீங்க. அடுத்து வருவோம். தலைவர் சர்டன் எங்க இருக்கிறார், அதாவது சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கிறார். ஐயோ 12ல இருக்கிறாரே, விரயஸ்தானத்துல இருக்கிறாரே அப்படின்னு கவலைப்பட வேணாம். உங்களுடைய நேரம் விரயமாகாம, எனர்ஜி விரயமாகாம, உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவராலேயும் பெருசா எந்த ஒரு நெகட்டிவான இம்பாக்ட்ஸும் வரப்போறது இல்லை. ஓவராலா பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு மேஷ ராசிக்கு. அதுவும் எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுடைய நீங்களே ஷேப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வயசு அப்படிங்கிறது. 14ல இருந்து 29 இந்த ஏஜ்ல நீங்க ஷார்ப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு 30 வயசுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கலாம். அப்படி பாக்குறப்ப கெரியர் நல்லா இருக்கு, எஜுகேஷன் நல்லா இருக்கு. எஜுகேஷன் துறையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஐ சார்ந்த விஷயம், கிரிப்டோ சார்ந்த விஷயம், ஃபின்டெக் மாதிரியான கோர்சஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுடைய லைஃப்ல என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். பிகாம்லேயே இப்போ நிறைய விதமான பிகாம் இருக்கு. சிஏ, பிஏ இந்த மாதிரி வர்றதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எடுத்தோடனே எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நேரோ டவுன் பண்ணிக்காதீங்க. வைடரான பார்ட்டில் போயிட்டு அடுத்து பிஜி பண்ணுறப்ப அதை நேரோ டவுன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லவ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு விஷயத்துல தான் கொஞ்சம் ஈகோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கான ஒரு பேக் போனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானாலும் கூட அது ஓவர் கேரா மாறிடாம, ஓவர் டாக்ஸிக்கா மாறிடாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா உங்களுடைய பிளானட்டா இருக்கக்கூடிய நெப்டியூன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சம்வாட் நான் ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலேயே அந்த உறவுகள் விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க. ஃபேமிலி விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அடமெண்டாலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே, யார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம், ஃபேமிலி கிட்ட தானே. இந்த மனநிலை வந்துருச்சு அப்படின்னாலே அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேளுங்க. கூட இருக்கக்கூடிய சிபிலிங்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்தாக வந்து இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு கவலையும் வேணாம். மேஷராசி தாராளமாக தைரியமாக எல்லா விஷயத்தையும் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.